இன்றைக்கி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வேறு லெவல் ஒரு கோல்டன் நியூ லான்ச் தான் பார்க்க போகிறோம். தமிழ் நேச்சுரல்ஸில் இது வரைக்கும் அத்தனை நியூ லான்ச்சுக்குமே ஆஃபர்ஸ் இருந்திருக்கு, எக்ஸ்க்ளூசிவாக சூப்பரான ஆஃபர். அதே மாதிரி தான் இன்றைக்கும் இந்த நியூ லான்ச்சுக்கு செம்ம சூப்பரான ஆஃபர் இருக்குது. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். எனக்கு ஒன்று மட்டும் போதும்னா ரேட்டில் பாதி ரேட்டு கொடுத்து நீங்கள் ஒன்று வாங்கிக்கலாம். ஆஃபரோடு சேர்த்து இந்த நியூ லான்ச்சை அவைல் பண்ணிக்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க. கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், கிரீன் ஆயில், ரெட் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், டேண்ட்ரஃப், இச்சிங், ஹேர் ஃபால், ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத், ஹேர் ரீக்ரோத், ஆன்டி ஏஜிங், ரிங்கிள்ஸ், ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், பிம்பிள்ஸ் மார்க், பிளாக் ஸ்பாட், இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதுதான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நியூ லான்ச் பண்ணிடலாமா? ரெடி, 1 2 3. ஃபுல் பாடி கோல்டன் ஸ்கின் பாலிஷர். சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட பாத் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, பாத் பவுடர் யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு க்ளோவிங், ஒரு ஷைனிங், ஒரு பிரைட்னஸ், ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமோ அதில் 4 மடங்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான கோல்டன் ஸ்கின் பாலிஷர் இது. பேபிலேருந்து எத்தனை வயசு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட். நான் பாய்ஸ் யூஸ் பண்ணணும், ஜென்ஸ் யூஸ் பண்ணணும்னாலும் தாராளமாக நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் நீங்களே லைவாக எந்த அளவுக்கு ஒரு க்ளோவிங், ஒரு ஷைனிங், ஒரு பாலிஷ் லுக் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட்டாகவே. ஒரு நாளைக்கு இவ்வளோ பாலிஷ்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு ஸ்கின் ஷைனிங்காக க்ளோவிங்காக இருக்கும், பாலிஷாக இருக்கும் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் காய்ச்சின பால், நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் காய்ச்சின பாலில் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் வந்து குக்கும்பர் ஜூஸ், வாட்டர் எதில் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்கினுக்கு பெஸ்ட்டு வந்து காய்ச்சின பால்னு நான் சொல்லுவேன். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட நீங்கள் பாடிக்கு யூஸ் பண்ணும்போது காய்ச்சின பால் அண்ட் வந்து வாட்டர் இதெல்லாம் தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதில் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் மிக்ஸ் பண்ணது வந்து காய்ச்சின பாலில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய பிஃபோர் ஃபேஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்போதுமே டேன் ஆகாமல், டேன் ஆனாலும் அதை சரி பண்ணி வச்சுக்கணும். அப்படி தான் நானும் வச்சுக்குவேன். இந்த ஸ்கின்னில் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு பாருங்கள். அப்ளை பண்ணோன்னா ஒரு செம்ம ஒரு டால் லுக் வந்து இருக்கும், நல்ல ஷைனிங் வந்து இருக்கும். அந்த மாஸ்கே நல்ல ஒரு வளவளப்பு தன்மை வந்து கொடுக்கும். ரெகுலராக நம்ம வந்து சோப்பு யூஸ் பண்ணாமல் இந்த பாடி பாலிஷரே நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு தேஜஸாக இருக்கும். ஸ்கின் நல்லா ஷைனிங்காக, நல்ல ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு க்ளோவிங். ஒரு க்ரீம் போட்டால் தான் ஒரு ஷைனிங்னு இல்லை, நம்மளோட ஸ்கின்னையே அந்தளவுக்கு ஷைனிங்காக பாலிஷாக நம்ம வந்து கொண்டு வரலாம். இந்த ஸ்கின் வந்து அந்தளவுக்கு ஒரு கோல்டன் பாலிஷ் வந்து சாஃப்ரான், பாதாம் பிசின், பாதாம், சந்தன், ஏகப்பட்ட கோல்டன் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. கொஞ்சோண்டு தங்கம் அது மட்டும்தான் சேர்க்கல. அத்தனை காஸ்ட்லியான ரிச்சான கோல்டன் இன்க்ரீடியன்ட்ஸ், செம்ம பெனிஃபிட் கொடுக்குற அத்தனை இன்க்ரீடியன்ட்ஸுமே இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், டே 1 நீங்கள் யூஸ் பண்ணும்போதே மற்ற கமல் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் மாதிரி அடிக்ட் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு கிளாஸி லுக் வந்து இருக்கும். ஃபேஸ் நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். குளிக்கும் போது இதே மாதிரி தான் நம்ம பாடிக்கும் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ண வேண்டியதான் வேலை. முடிஞ்சால் உங்களால் ஒரு 2 மினிட்ஸ் டெய்லியும் விட்டிங்கன்னா ஃபுல் பாடியும் செம்மையாக மெயின்டைன் பண்ண மாதிரி ஆயிடும். நம்மளால் ஃபுல் பாடியும் அவ்வளோ டைம் எடுத்தாலும் மெயின்டைன் பண்ண மாட்டோம். பட் இது வந்து ரொம்ப ஈஸி வே நல்ல பாலிஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஷைனிங். அதனால் லேயராக அடுத்தடுத்து நான் போட்டுகிட்டே இருக்கேன், சீக்கிரம் காஞ்சிட வேணாமல் எப்படி சொல்லிட்டு. நான் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்குமே வச்சுருந்தேன். ஏன்னா திக்காக போட்டிருந்தனால 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் திக்காக போட்டிங்கன்னா. நான் கையில் போட்டு காட்டுறேன். கையிலையும் வந்து எவ்வளோ ஒரு க்ளோ ஷைனிங் லுக் வந்து இருக்குன்னு பாருங்கள். வாரத்தில் ஆயில் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, ஃபுல் பாடி பிரைட்டனிங் ஆயில் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் மட்டும் சோப்பு போட்டு, மற்ற டைம்லாம் பாத் பவுடர் ஒரு 4 நாள் பாத் பவுடர், ஒரு 5 நாள் வந்து இந்த ஒரு கோல்டன் பாலிஷர் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இந்த ஆஃபரில் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா 2 மந்த் வரைக்கும் இந்த ஆஃபரில் புக் பண்ணதே, நீங்கள் ஆர்டர் பண்ணதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நியூ லான்ச் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு நான் வாஷ் பண்ணிட்டு வந்து பாருங்கள் என்னோடய ஸ்கின்னை எவ்வளோ ஒரு ஷைனிங் வந்து இருக்குன்னு. பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அவ்வளோ ஷைனிங், அவ்வளோ ஒரு க்ளோவிங் வந்து இருக்கும். அப்படி பாலிஷாக ஸ்கின் வந்து செம்ம பாலிஷாக. அதனால தான் இதோட பேர் ஃபுல் பாடி கோல்டன் ஸ்கின் பாலிஷர். கை பாருங்கள், அந்த கையில் அந்த க்ளோவிங், அந்த ஷைனிங் வந்து தெரியுது பாருங்களேன். நல்லா அப்படியே அவ்வளோ பாலிஷாக இருக்கிறது, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது ஸ்கின்ல. நம்ம பாத் பவுடர் யூஸ் பண்ணால் நார்மலாக எந்த அளவுக்கு ஒரு க்ளோ ஷைனிங் இருக்குமோ அதில் ஒரு 4 மடங்கு வந்து இருக்கும். அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து பிளான் பண்ணி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நியூ லான்ச் இது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் இருக்க அத்தனையுமே வந்து
பக்காவாக நம்மளோட ஸ்கின்னை பாலிஷ் பண்ணுறதுக்கு இருக்கணுங்கிறதுக்காகவே பார்த்து எப்போதும் போல் ரெடி பண்ணி வந்துருக்கு. நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஸ்டாஃப்ஸ் யூஸ் பண்ணி காட்டுறாங்க. நீங்கள் பாருங்கள், அவங்களோட ஸ்கின்னுமே முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸ்கின்ல அவங்களுக்கு அந்த கண்ணத்தில் உள்ள பிக்மெண்டேஷன்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. நெத்தியில் மட்டும்தான் பிக்மெண்டேஷன் இருக்குது. அண்ட் வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும், இது போட்டதுக்கப்புறம் எப்படியும் ஒரு 1 டேனா தான் அந்த சாஃப்ட்னஸ் அவங்களோட ஸ்கின் அப்படி தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக, ஏதோ பேபி சாஃப்ட் சர்மம் சொல்லுவாங்கள்ல, நம்ம அப்படி பேபியோட ஸ்கின்னை தொடுற மாதிரியே அதே ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சா இல்லையா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்குமே நல்லா திக் லேயராக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ண வேண்டியதான். நீங்கள் நல்லா தின் லேயராக போட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் வாஷ் பண்ணிடலாம். ஸோ 5 மினிட்ஸ்லேயே ட்ரை ஆகிடும். ஓவர் ட்ரை பண்ண வேணாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கனால போதும். ஒரு நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்மளோட ஸ்கின்னை செம்ம பாலிஷாக வச்சுக்கலாம். அதுவும் 100% நேச்சுரலில், எந்த கெமிக்கல் க்ரீமு மேலே ஒரு ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுற மாதிரி ஸ்கின்னுக்கு எது ஹெல்த்தியோ அதை தான் நீங்கள் சாப்பிட கொடுக்க போகிறீங்க. டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், ஸ்கின்னை வேறு லெவலில் வந்து மாற்றிடலாம். நிறைய பேர் வந்து நல்லா கலர் ஆகணும் இன்ஸ்டண்ட்டாகவே எதுவுமே நடக்காது. நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்க ஸ்கின் டோனை லைட்டனிங் பண்ண முடியும். அது நீங்கள் கொடுக்குற மெயின்டெனன்ஸ் பொறுத்து ரொம்ப சீக்கிரமாகவே கூட நடக்கும். அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்துட்டு கண்ணத்தில் நிறைய பிக்மெண்டேஷன் இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு வீடியோ இவங்களை வச்சு போட்ட வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் வாஷ் வந்து அவங்களோட ஸ்கின் வந்து எவ்வளோ ஷைனிங் இருக்குதுன்னு பாருங்கள். நான் பிஃபோர் ஆஃப்டர் பிக் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு ஷைனிங்காக அவ்வளோ ஒரு க்ளோவிங்காக இருக்குது. பார்த்தோன்னே செம்ம பாலிஷ்டு ஸ்கின் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிம்பிளாக எந்த ஃபேஷியல் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்ளை, மசாஜ் அண்டு வாஷ், அவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ். ஆனால் ஸ்கின் அவ்வளோ பாலிஷாக, நீங்கள் ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஃபேஷியல் பண்ணால் கூட இந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல் பாலிஷ், ஒரு நேச்சுரல் லுக் வந்து ஸ்கின்ல இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ரொட்டீனாகவும் இது வந்து உங்களுக்கு இருக்கும். இன்னுமா வெயிட் பண்ணுறீங்க? கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போவே ஹாய் மெசேஜ் பண்ணிவிட்டு கோல்டன் ஸ்கின் பாலிஷ் KNGP இந்த ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணுறதுக்கு KNGP கோடை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா இந்த நியூ லான்ச் ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாமல் ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க. ஆஃபர் ரிப்பீட் பண்ணுறேன், buy 1 get 1 ஆஃபர். ஆர் நீங்கள் வந்து பாதி ரேட்டு கொடுத்து 50% டிஸ்கவுண்ட்லையும் வாங்கிக்கலாம். 24 hours ஒன்லி. மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், ஒரு ப்ராப்பர் ரொட்டீன், அதாவது ஏதோ ஒரு பேக்கோ ஏதோ ஒரு பவுடரோ ஏதோ ஒரு ஃபேஷியலோ நம்ம பண்ணால் போதும், நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக டால் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கமல் நேச்சுரல்ஸில் ப்ராடக்ட் வாங்குகிற அத்தனை பேருக்குமே நம்ம ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணி தான் அவங்களோட ஸ்கின் வந்து அவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குது, டால் அடிக்குது, உங்கள் ஸ்கின் மாதிரி என்னோடய ஸ்கின் வந்து கிளியராக க்ளோவிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ், நிறைய வந்து ஹாப்பி நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் இது வரைக்கும் கமல் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் ட்ரை பண்ணவே இல்லைன்னா ஒரே ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்கள்.